அப்படி வாமன அவதாரத்தை சிலப்பதிகாரம் தமிழில் இளங்கோவடிகள் எழுதின ஒரு உயர்ந்த கிரந்தம் சிலப்பதிகாரத்துல அதோட 8வது அத்தியாயத்துல எடுக்கிறார். மூவுலகம் ஈரடியான் உரை நிரம்பா வகைமுடைய தாவிய செவ்வடி செப்பி தம்பியோடும் காண்போந்து சோரசனும் போர்மடிய தோலிலங்கை கட்டழித்த செவ்வகஞ்சீர் கேளாத செவியென்ன செவியே திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே. மூலகம் மூலகத்தையும் அளந்தார் இவரு. 2 அடியில மூலகத்தை அளந்தார். அப்படி இந்த முறை நிரம்பா அப்பேற்பட்ட ஒரு பகவான், ஈடிணை இல்லாத பகவான் அவன் தானே இங்க ராமாவதாரத்துல அதே 2 கால் தான் இருக்கு. அவர் காட்டுல நடக்கிறான், கல்லு முள்ளும் குத்த லக்ஷ்மணனோட தம்பியோடும் லக்ஷ்மணனோட காட்டுல நடக்கிறான். சோரசன் இலங்கையை கட்டழித்து, இலங்கை ராவணனுடைய இலங்கையை அழித்து, எதுக்கு அவன் இருந்தான்னா, அப்படி இருந்தவன் இப்படி இருக்க முடியும், எல்லா குணங்களையும் கொண்டவன் பகவான் நிரூபிக்க இருந்தானே. அப்பேற்பட்ட ஒரு சேவகன் அவனுக்கு நம்ம ஒரு சேவகன். அவன் அவன் நாமாவை கேட்கறதா. திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே, அந்த நாமாவை நம்ம கேட்கணும். அதுதான் நாம சங்கீர்த்தனமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால அப்பேற்பட்ட ஒரு இதுல வாமனாவதாரத்தை பத்தி சிலப்பதிகாரத்துல எடுக்கிறா. திருக்குறள்லயே எடுக்கிறா. திருக்குறள் எடுக்கிறார் திருவள்ளுவர். மடியில்லா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. அந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத மன்னவன் ஒருத்தன் இந்த உலகத்தை அளந்த பகவான் எந்த இதெல்லாம் அளந்தாரோ அதை கூட ஆள ஒரு தகுதியான ஒருத்தன் அப்படின்னு எடுக்கிறார் திருவள்ளுவர். தமிழ் வேதத்திலயும் இடம் பிடிச்சிருக்கார், சமஸ்கிருத வேதத்திலயும் இடம் பிடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பெருமையை கொண்ட ஒரு அவதாரம் வாமன அவதாரம்.